இப்போ நம்ம தமிழ்நாடு ஹாஜிகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, அவங்களுடைய பில்டிங் நம்பர் வந்து 1011, 1012, 1013 இதுல தான் அதிகமான பில்டிங் தமிழ்நாடு ஹாஜிகள் இருக்காங்க. அங்க ரிசர்வ் ஆயிருக்குது அந்த பில்டிங்ல. அந்த பில்டிங் தான் அவங்க ரிசர்வ் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்க்காரங்களுமே அங்கதான் வராங்க. சரி, ஓகே. சோ நம்ம இருக்கு. சரிதான். அந்த ஏரியா எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அவங்களுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ. அப்ப அங்க போயிட்டு நம்ம சர்வே பண்ண போறோம். அங்க என்ன ஹோட்டல் இருக்குது, எந்த மாதிரி சாப்பாடு உணவகங்கள் இருக்குதுன்னு பார்க்க போறோம். ஆமா மச்சான், எங்க மச்சான் போறோம்? மச்சான் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன மச்சான், ஹஜ்ஜி வந்துருச்சு, வீடியோ போடாம இருந்தா ரொம்ப நாளா, நீ போட ஆரம்பிச்சுட்டா? ஆமா மச்சான், தமிழ்நாடு ஹாஜிகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, அவங்களுடைய பில்டிங் நம்பர் வந்து 1011, 1012, 1013 இதுல தான் அதிகமான பில்டிங் தமிழ்நாடு ஹாஜிகள் இருக்காங்க. அங்க ரிசர்வ் ஆயிருக்குது அந்த பில்டிங்ல. அந்த பில்டிங் தான் அவங்க ரிசர்வ் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்க்காரங்களுமே அங்கதான் வராங்க. சரி, ஓகே. சோ நம்ம சேனல்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதை போய் நீங்க காமிச்சு வீடியோ எடுத்து போடுங்க. பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கா, தமிழ்நாடு அந்த ஹாஜிங்களோட பில்டிங் எப்படி இருக்கு, சரிதான், அந்த ஏரியா எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அவங்களுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ. அப்ப அங்க போயிட்டு நம்ம சர்வே பண்ண போறோம். அங்க என்ன ஹோட்டல் இருக்குது, எந்த மாதிரி சாப்பாடு உணவகங்கள் இருக்குதுன்னு பார்க்க போறோம். ஆமா, தமிழ் ஹோட்டல்ங்கிறது அந்த ஏரியால கிடையாது, கேரளா ஹோட்டலும் கிடையாது. ஓகே, ஆனா அந்த ஏரியா எப்படி இருக்கு, பக்கத்துல வேற ஹோட்டல் இருக்கும், போய் பாப்போம் அந்த ஏரியா எப்படி இருக்கு. நமக்கே அந்த ஏரியா புதுசு அப்படிதானே மச்சான்? நமக்கு வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டு வந்திருப்போம். ஆனா அதை பத்தி பார்த்தது இல்ல நம்ம எக்ஸாக்ட்டா. சோ 2 கிலோமீட்டர்ல 3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க இருந்து ஹரம்ல இருந்து. ஓகே, ஓகே. நாங்களும் போய் பார்க்க போறோம் அந்த இடத்தை. சரி, அந்த ஏரியா பேரு எதுவும் தெரியுமா மச்சான்? இல்ல, நான் அந்த லொகேஷன் போட்டுருக்கேன். நாங்க போயிட்டு நம்ம அடுத்து இத சொல்லுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஓகே, 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 ஓகே. இதுதான். ஆமா, போன வாட்டிலாம் வீடா ஏறி செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, நிறைய எஜார் கான்ட்ராக்ட் வச்சு வீட ட்ராக் பண்ணி வந்து செக் பண்ணாங்க. இந்த வருஷம் இன்னும் ஆரம்பிக்கல. எங்க ஏரியா பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலயும் போலீஸ். எங்க ஏரியா இன்னும் ஐசா மஜி கிட்ட நான் இருக்கேன். இன்னும் எங்க ஏரியால ஸ்டார்ட் ஆகல. மேபி நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, நல்லா உஷாரா இருங்க. டிபெண்டன்ஸ் வந்து எடுக்கலன்னா எடுத்துக்கிறங்க மக்கா பெர்மிட், உங்க ஒய்ஃபுக்கு பிள்ளைங்களுக்குலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹஜ் தொடர்ந்து நிறைய இதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட், ஹாஜிமார்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களை ஹஜ்ஜி கமிட்டி வந்து வழி நடத்துவாங்க, அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் வந்து அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி குழப்பல. ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ப்ளஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கேளுங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க. சவுதி அரேபியாவில் வெயில் வெளுத்து வாங்குது, ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா இன்னைக்கு வந்து மணல் புயல் வர அடிக்குதான் பார்த்தீங்கன்னா சுற்றி வெறும் புழுக்கமாக இருக்குது, ப்ளஸ் புழுதியா இருக்குது ரோடு ஃபுல்லாக. உங்களுக்கு ரோட காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த ரோடு வந்து உங்களுக்கு தெரியும், மேலெல்லாம் எல்லாமே வானலாம் தூசியா இருக்கு. அதே மாதிரி வண்டியுமே தூசி ஆயிடுச்சு. நம்ம மதினா ரோட்லேருந்து அல்லாஜி ரோடு வழியாக தான் போக போகிறோம். இந்த லெஃப்ட்ல அஜிசியாலேருந்து வந்து ஜாயின் ஆகிற ரோடு, நேராக போனால் ஹரம். ஓகே, லெஃப்ட்லேருந்து வந்து அஜிசியா ரோடு. ஆமாம், நேராக போனால் ஹரம். பின்னாடி போனோம்னா ஜபல் அல்-நூர் வரும். அந்த கிராஸ் பண்ணி வந்தோம். அந்த மாதிரி ஜபல் அல்-நூர், அஜிசியா, அதுக்கப்புறம் ஹரம் ரோடு, மூணுமே ஜாயின் ஆகிற சிக்னல் தான் இந்த சிக்னல். சரி, நம்ம இந்த பில்டிங் ஏரியா நெருங்கியாச்சு. ஒரு 1.5 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் காட்டுது. பக்கத்துல கொஞ்சம் பக்காலாஸ்னா அந்த கடைகள், க்ரோசரி ஷாப், பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட், இங்க பாகிஸ்தானி ஹோட்டல் ஒன்று இருக்குங்க. சரியா, அதுக்கப்புறம் இந்த கடைகள், க்ரோசரி கடை, நம்ம பொட்டி கடைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கடை, முடி வெட்டுற கடை, இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது. கடை இது ஃபுல்லாமே பாத்துங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு. மெடிக்கலும் இருக்குது இந்த ஏரியாவில். பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை, மெடிக்கல் எல்லாமே இருக்கு. இங்கே சவாயா ஹவுஸ்ன்னு இருக்குங்க. இந்த சவாயா ஹவுஸ்ல வந்து இந்த இது நல்லா இருக்கும். கப்சா அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ரைஸ், கப்சா ரைஸ், கோழியும் சோறும் தருவாங்க. ஆனால் நம்ம ஒரு மாதிரி குழம்பு அதில் தர மாட்டாங்க, சோறு மட்டும் இருக்கும். அதுலேயே சாப்பிட்றலாம்ல, நல்லா தயிர் வாங்கினீங்கன்னா சாப்பிட்றலாம். ஓகே, ஓகே. இது பெரிய ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு இந்த ஏரியா இருக்கு. அப்போ இந்த பள்ளிவாசல் காட்டு மச்சான். இந்த பள்ளிவாசல் வந்து நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்க. எல்லா ரம்ஜானுக்கும் இங்க வந்து மந்தி போடுவாங்க, நோம்பு திறக்கிறது. பள்ளிவாசல் பேர் மச்சான்? பள்ளிவாசல் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை மச்சான். அவுட்டர் ஏரியா மாதிரி இல்ல, கொஞ்சம் கடைகள் எல்லாம் இருக்குது. ஆமா, ஜூஸ் கடை இருக்குது. ஹாஜிகளுக்கு சாப்பாடு இல்லாட்டாலும் டீ ஜூஸ் குடிச்சு. இது இந்தியன் நம்பர் என்னது, ஹஜ் பில்டிங் நம்பர் 1010. 1010. ஓகே மச்சான், 1010ங்க. 1010 யாரு கமெண்ட் பண்ணீங்க, கொஞ்சம் பாத்துங்க. இதான் உங்களுடைய ஏரியா. 1010 மெயின் ரோட்ல இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஏரியா. பரவாயில்லையா, ஏரியால அந்த கடைகள்லாம் இருக்கா மச்சான்? இங்க ஒரு சின்ன மஸ்ஜித் இருக்கு. ஆமா, இது நம்பர் ஒட்டல இங்க. அங்க ஒரு சின்ன க்ரோசரி ஷாப் இருக்கு. நம்ம ஒரு பட்டி கடைன்னு சொல்லுவாங்கல்ல, இங்க பக்காலான்னு சொல்லுவாங்க மக்களே. அங்க ஒரு கேஃபிடேரியா கடை இருக்குது, சாண்ட்விச் கடை. ஆமா, பக்காலா. ஹமாம்னா முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன, ஹமாம் சோப்பை வச்சுங்க. ஹமாம்னா பாத்ரூம். ஓகே, நீங்க கேட்கணும் பாருங்க, சாண்ட்விச் கடை இருக்கு. மச்சான், கடைகள்லாம் இருக்கு. மக்களை வந்து ஏமாத்தல ஹஜ் கமிட்டி.
நல்ல ஏரியால தான் போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யமனி கடை, அந்த சாண்ட்விச் கடை, ஈரல், அந்த முட்டை பொரிச்சதெல்லாம் இந்த கடையில காட்டு மச்சான். இந்த கடையில வந்து இந்த முத்தபான் கிடைக்கும், அதாவது முட்டை பரோட்டா. நம்ம பரோட்டா மாதிரியே இருக்கும், உள்ள வந்து இது வச்சிருப்பாங்க. கடை அடைச்சிருக்காங்க, அசரு நாள் அடைச்சிருக்காங்க, திறப்பாங்க இன்ஷால்லா. இங்க பக்கத்துல அல்பேக் இருக்கு. அல்பேக் இருக்கு, பில்டிங் இருக்கு. அல்பேக் இல்ல, இது அபேக். அபேக் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. அடிடாஸ் மாதிரி அபிபாஸ். ஆமா, அல்பேக்னு ஒரு ஃபேமஸான சிக்கன் ரோஸ்ட், அதே மாதிரி இங்க அபேக்னு ஒன்னு இருக்கு. கடைகள் ஜாஸ்தியா இருக்க மாட்டாங்க. இதுதான் grocery shop. இந்த மாதிரி சிம்பிள் போட்டுருந்தா பாத்துக்கிறீங்க. இது வந்து பக்காலான்னு பச்சை கலர்ல இருக்கும் பெயிண்ட் அடிச்சு. பழக்கடை இருக்கு, முடியேற்ற கடை இருக்கு. 12. அடுத்த கடை நம்பர் என்ன மச்சான்? 1012. சூப்பர். 1010 பார்த்தோம், இடையில 11 வந்திருக்கும், இப்ப 12 பார்த்துட்டு இருக்கோம். 1012 பாத்துக்கங்க ஹாஜிங்களே, உங்க நம்பர் மச்சான். இங்கிட்டு கூட இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஹோட்டல் இருக்குன்னு. எல்லாமே இந்த ஏரியாவை பாருங்க, மாஷா அல்லாஹ். எப்பவுமே ஹஜ்ஜி கமிட்டி வந்து அஜிசியால தான் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் ரூம். ஓகே. அஜிசியால வந்து எப்படின்னா அபார்ட்மெண்ட் இருக்கும். அபார்ட்மெண்ட்னா நம்ம நார்மலா வீடு இருக்கும்ல, அந்த மாதிரி 4 பெட்ரூம், ஒரு ஹாலு, கிச்சனு, அந்த மாதிரி வந்து அபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து சமைக்கலாம். அதுல வந்து எந்த ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்லாம் இருக்காது. ஜஸ்ட் அலாரம் மட்டும் இருக்கும். ஃபயர் வந்துச்சுன்னா அலாரம் அடிக்கிறது மாதிரி அலாரம் மட்டும் இருக்கும். ஓகே. ஆனா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, ஓகே, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் ஃபைட்டிங்கோட சேர்ந்து இருக்கும். அதாவது ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா தண்ணி வர்றது, அலாரம் அடிக்கிறது எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதனால வந்து இங்க மாதிரி ஹோட்டல்ல வந்து சமைச்சாலே புகை வந்தாலே அது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே. அதனால இந்த மாதிரி ஹோட்டல்ல இருக்கறனால வந்து சமைக்கிறதுக்கு அலோடு இல்ல. அது உண்மையான தகவல் தான். நம்ம சமைக்க அலோடு இல்லங்கிறது உண்மையான தகவல் தான். ஓகே, ஓகே. அது இந்த ஹோட்டல்ல பண்ணவே முடியாது. ஓகே, பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு எப்படி தகவல் வந்ததுன்னு தெரியல. போன வருஷம் வரையும் சமைக்கிறதுக்கு அலோவ் பண்ணிருந்தாங்க, இந்த வருஷம் அலோவ் பண்ணலன்னு போன வருஷம் ஏன் பண்ணாங்கன்னா அது வந்து அபார்ட்மெண்ட். ஓகே. ஆனா இப்ப அபார்ட்மெண்ட்லயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. மேபி அதனால ரூல்ஸ் எல்லாத்தையும் காமனா மேபி வச்சிருக்கலாம். யாருமே சமைக்கிறது இந்த ஏரியால 1010 11 12 வர்றவங்கள சமைக்க விட மாட்டாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். கன்ஃபார்ம் அது நியூஸ். அதுக்குண்டான தயாரிப்போட வாங்க நீங்க. ஆமா, ஆனா இங்க இருந்து அறம் ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். இருக்குமா? ஆமா, அறம் 2-3 கிலோமீட்டர் இருக்கும். இருங்க நான் இந்த காட்டுறேன். இங்க ஓகே போனீங்கன்னா மெயின் ரோடு. மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் நடந்து போனாலே ஹரம் வந்துருது. இது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். என்ன, ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். ஹரமுக்கு போறதுக்கு பிரச்சனை கிடையாது. பஸ் வசதி இங்க இருக்கு, பஸ் ஸ்டாப்பும் இங்க இருக்கு. ஆமா, அதே மாதிரி மினா முஸ்தலிஃபா இருக்குல்ல, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா இது வருது, ஜமராத் கல்லூரி, அது ரொம்ப கிட்ட, அதுவும் பக்கத்துல இருக்கு. சோ அங்க இருந்து மீனா எப்படியும் ஸ்டார்டிங்ல உங்களை வந்து மீனாக்கு ஈஸியா கொண்டு போய் விட்டுருவாங்க. எல்லாரும் ஹஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது 8வது நோம்புக்கு வந்து எல்லாத்தையும் வந்து உங்களை மீனா கொண்டு போய் உங்களை டிராப் பண்ணிடுவாங்க. அங்க இருந்து அரஃபாத் போவோம், நேரம் ஒரே நெட்டு அரஃபாத் மைதானத்துக்கு வந்து உங்களை கூட்டு போவாங்க. ஓகே, சரியா? இதான் அரஃபா மைதானம். இந்த மலை வந்து அரஃபாவோட இது. இந்த இடத்துல உங்களை எங்கேயா வச்சிருப்பாங்க. அந்த அரஃபா தினம் முடிஞ்சோடனே அங்க இருந்து நேரா அப்படியே நடந்து முஸ்தலிஃபா வருவாங்க. முஸ்தலிஃபா நைட் வந்து தங்குவாங்க. அங்க பள்ளி இருக்கு, அந்த பள்ளி கிட்ட பக்கத்துல வந்து தங்குவாங்க. அங்க இருந்து கல் எடுத்துட்டு திரும்பி அப்படியே வந்து மினால மறுபடியும் வருவாங்க. மினால இருந்து போய் கல் எறிய போவாங்க. அதுல குர்பானி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரூல்ஸ்லாம் நீங்க வந்து ஹஜ் கமிட்டி நல்லா தெளிவா சொல்லுவாங்க. நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம் அதுலயே. இப்போ இங்கே கல் எறிஞ்சிட்டுவாங்களா, கல் எறிஞ்சிட்டு திரும்பி தவாஃப் பண்ண வரணும். தவாஃப் பண்ண வரும்போது தான் நிறைய பேருக்கு கஷ்டம், தூரம் வந்து தூரம். ஸோ இந்த லொக்கேஷன்ல இருக்குது வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட் தான். ஒருவேளை நடக்க முடியும், நடந்து நம்ம ரூமுக்கு வந்துடலாம். இங்க வந்து நம்ம ஹரமுக்கும் ஈஸியா போயிடலாம். அதான் சென்டர் ஆஃப் தி ஏரியா இருக்க மாதிரி இப்போ இருக்கும். ஆமா, இப்போ நம்ம இங்க இருந்து இங்க இருக்கு. ஸோ லொகேஷன் வந்து பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லை. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ரெண்டுக்குமே அக்சசபிளான லொகேஷன் தான். ஆமா, ரெண்டுக்குமே அக்சஸான லொகேஷன் தான். இன்னொரு பிரச்சனை என்னன்னா இங்க சாப்பாடு தான் பிரச்சனை. பக்கத்துல எந்த கேரளா ஹோட்டல் கிடையாது. நம்ம பாப்போம் மச்சான், நம்ம போய் பார்த்து ஏதாவது ஐடியா பண்ணி கொடுப்போம். கேட்போமா யார்ட்டியாவது? இங்க கேட்டு தான் இருக்கு. ஆனா ஓகே, பாப்போம். நம்ம இந்த ஏரியால ஏதாவது பார்க்கிங் பண்ணுவோம் மச்சான், ஃப்ரீ பார்க்கிங். இப்போ நம்ம வந்து ரோட்ல நிக்கிறோம், சரியா? இது என்ன மச்சான் 12 இருந்துச்சு வாங்கிட்டு. இங்க நம்ம 1012ஓட முடிஞ்சு. இப்போ 1012 10 11 12 கவர் பண்ணி. இதுதான் நீங்க வரப்போற ஏரியா. 13 இன்னும் கொஞ்சம் முன்னாடி 13 உள்ள போனா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அங்க 1014 இருக்கு. சரி வா, அப்படியே போய் பார்ப்போம். ஓகே, இருக்கு. இது ஹோட்டல் நோவாட்டல் மச்சான், அதை காமிச்சல. அப்புறம் உங்களுக்கு வந்து மக்காவோட லொகேஷன் தெரியும்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியுது, கிளாக் டவர் தெரியுது. கிளாக் டவர் ரொம்ப கிட்ட தான். கிளாக் டவர் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. நடந்து போலாம். அதாவது கொஞ்சம் எங்க இருக்கிறவங்க நடந்துடலாம். ஒரு 30-40 வயசு, ரொம்ப வயசானவங்க கஷ்டம். டாக்ஸி எக்ஸஸ் இருக்கும்ல, டாக்ஸி எக்ஸஸ் வந்து இப்போலாம் பிரச்சனையே கிடையாது. ஹஜ் டைம்ல இருக்கு. அது எப்போ பிரச்சனைனா நம்ம இது இருக்கு பாரு, ஜம்ராத்ல கல் எறிவோம்ல. கல் எறிஞ்சிட்டு போகும்போது ரொம்ப ரஷ் ஆயிரும், வண்டி ஓட்டமே இருக்காது. ஏன்னா மற்ற இடத்துக்குலாம் வேற டைம்ல போய்க்கலாம். கல் எறியும் போது வந்து எல்லாம் மொத்தமா போவாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் ஹஜ் பண்ண வருவாங்க. அதனால ரோடு ஃபுல்லா நடக்கிறவங்க ஆக்குப்பை ஆயிரும், மேக்ஸிமம் நடந்துக்குவாங்க. அதனால
நடக்கலாம் நம்ம ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வீடு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே நீங்கள் லொக்கேஷனை வந்து கன்ஃபார்மாக வந்து சேவ் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிறேங்க. ஓகே. ஒரு முக்கியமாக ஒன்று, கண்ணாடிக்கு அப்புறம் பவர் பேங்க் வந்து நீங்கள் ஒரு 10,000 mAh 20,000 mAh, அதாவது ஃப்ளைட்டில் 20,000 வரைக்கும் அலோடு போல தெரியுது. ஓகே ஓகே. அதை வாங்கி ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லக்கேஜில் போட்டுறாதுங்கன்னு சொல்லுங்கள். லக்கேஜில் போடக்கூடாது, ஹேண்ட் லக்கேஜில், அதாவது கையில் வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட். சார்ஜ் போட்டு வச்சிட்டிங்கன்னா எங்கே போனாலும் உங்கள் ஃபோன் ஆஃப் ஆகாது, மேப்பை பார்த்துக்கலாம். நெட்டும் போட்டு வச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் இந்தியாவில் வரும்போது ஏதாச்சும் ரோமிங் பேக்கேஜ் போட்டுக்கோங்க. ஆமாம், நல்லது. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம், வீட்டிலேருந்து உங்களுக்கு ஃபோன் வரும், ஈஸியாக இருக்கும், கனெக்ட்லேயே இருக்கலாம். சரியா? அப்புறம் நம்ம இப்போ வந்தது 1013 பக்கத்துலேயே ஒரு சவர்மா கோழி கடை இருக்குது பாரு. பரவாயில்லையே, சாப்பாடு கடை இருக்கா? ஆமாம், இங்கே பாருங்கள் 1013 இந்த கிரில் சிக்கன் இருக்கு, இங்கே சவாயான்னு சொல்லுவாங்க இதுதான். ஆமாம், பார்த்தீங்கன்னா போவோம் வாங்க. இது எங்கள் ஊருக்காரங்களும் இங்கே தான் வந்து தங்கியிருக்காங்க. இந்தியன் கடை இப்போ இதுக்குள்ள பில்டிங்குள்ளேயே கடை வச்சுருக்காங்க. இது மெடிக்கல் மெடிக்கல் ரொம்ப தேவையானது. மருந்து எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க, அப்பயுமே எதுவும் தேவைப்பட்டா இங்கே வாங்கிக்கலாம். அடுத்த அவசரத்துக்கு இப்போ இங்கனுக்குள்ள பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குது, அதாவது பெட்டி கடை. போய்கிட்டே இருக்கு மச்சான். இந்த ஏரியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஏரியா தான் மச்சான். நம்ம பயந்துட்டு இருந்தோம், மக்களை வந்து அவுட்டரில் போட்டிருப்பாங்க, நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம வந்து பார்த்தோன்னே ஒரு நல்ல ஒரு திருப்தியா இருக்குது. பொதுவாகவே ஒரு பீதி இருக்கும், எங்கேயாவது தூரத்தில் போட்டுருவாங்க. நம்மளே அப்படி தான் யோசிச்சோம் அந்த ஏரியா பார்க்கும்போது. இப்போ இவ்வளோ கடை இருக்குது, நமக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சு. இப்போ உம்ரா முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து பயம் இருக்காது, அவங்களுக்கு ஹரம் எல்லாமே பழக்கமாக இருக்கும். ஆமாம். ஆனால் ஹஜ்ஜிங்னு வரும்போது ஹரம் பக்கத்துல இருக்காது, எல்லாமே அவுட்டரில் இருக்கும். ஆமாம். அப்போ புதுசாக வரவங்களுக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2013 வந்தோம், அப்போ கடை எதுவும் இருக்காது, தமிழ் கடை எதுவும் இருக்காது, சாப்பாடு எல்லாம் கஷ்டப்பட்டோம். பில்டிங் பக்கலாம் 1014 இந்த பெட்டி கடை. அங்கேயும் வந்து பெட்டி கடை இருக்குது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்காக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம் மக்களே. பாருங்கள் 1015 பேரையும் கட்டிடும் மச்சான். மேலே உள்ள ஹோட்டல் பேர் ஜவஹராத் தாஹிர் ஹோட்டல். 1015 ஹோட்டல் பாருங்கள். 1015 ரிசப்ஷனை காட்டு மச்சான். ரிசப்ஷனு இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கண்ணே ஹோட்டலில். இதாங்க என்ட்ரன்ஸு, வேறு லெவலில் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ். ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாரு மச்சான். நுசுக் ஹஜ்ஜின்னு போட்டிருக்காங்கல்ல. வர்றவங்களுக்கு வந்துட்டு என்ன ரூம் எல்லாம் சொல்லுவாங்க போல இந்த சர்வீஸ் சென்டர்லாம். அப்படின்னா லக்கேஜ் ஃப்ரீ ஹஜ்ஜின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்குது மச்சான். அது என்னென்ன மச்சான், லக்கேஜ் முன்னாடி இருந்த ஹஜ்ஜிகள்லாம் லக்கேஜ் அவங்க தான் எடுத்து வண்டியில் வரதா கொண்டு வரணும். இப்போ என்ன சொல்லிருச்சுன்னா, லக்கேஜ் தனியாக வந்துடும், லக்கேஜ் அவங்க ரூமுக்கே கவர்மெண்ட் கொண்டு வந்து வச்சு இவங்க சும்மா வந்து ஹேண்ட் ஃப்ரீயோட வந்தால் போதும். அது உண்மையான தகவலாக தான் நம்ம. ஆமாம், நீங்கள் அதை வந்து உங்கள் கூட வர ஹாஜி அவங்க லீடு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம 1015 பார்த்தாச்சு. நம்ம அப்படியே அடுத்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 1014, அது 16, அது 16, இது 15னா அது 16. அந்த 1000 சீரீஸில் இருக்கிற எல்லாமே இங்கே தான் இருக்குது. 10, 11, 12, 13 வரிசையாக அந்த ரோடு ஸ்டார்டிங்லேருந்து வருது மச்சான். 1010லேருந்து இப்போ 15 வரை ரீச் ஆயிடுச்சு. நம்ம 5 ஹோட்டல் கேப் போட்டு வீடியோ கட் பண்ணிடு. ஜூஸ் கடை, முடி வெட்டுற கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜி பில்டிங் நம்பரு 1016. நல்ல பெரிய ஹோட்டல் மச்சான். ஜியாஃபல் மக்காம் ஹோட்டல். மொரட்டு ஹோட்டலாக இருக்கா மற்ற ஹோட்டலோட காட்டிலும். நிறைய கடைகள் இருக்குது அது கீழேயே. நல்லது தான், ஓகே தான். அஜிசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குமோ? ஆமாம், இல்லை அஜிசியாவில் வந்து கடைகள் கம்மி. ஓகே, இந்த மாதிரி இருக்காது. ஆமாம், அஜிசியா அந்த அப்பார்ட்மெண்ட் இந்த ஏரியா இருக்குல்ல, ஓகே ஓகே, அங்கே வந்து கடைகள் கம்மி, வீடாக இருக்கும், கடைகள் ரொம்ப கம்மியாக. வித்தியாசமாக இருக்குது இங்கே. நல்லது தானே இந்த. ஆனால் என்னன்னா நீங்கள் 16னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோப்பில் இருக்குது. ஓகே ஓகே, ஏறி நடந்து வர மாதிரி இருக்கு. அங்கிட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கு. ஆமாம், இது மட்டும் கொஞ்சம் 10, 11, 12, 13 கிட்ட நல்லா இருக்குது. 14, 15லேருந்து ஸ்லோப்பாக ஏறுது. ஏறும்போது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மக்களோட அமைப்பே அப்படி போகும்போது இறங்கி போகும்போது பிரச்சனை இல்லை, ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நடந்து வரதா இருந்தால். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, பாகிஸ்தானி ஹோட்டல். இங்கே இந்த மொத்தம் அங்கே ஒரு பாகிஸ்தானி ஹோட்டல் இருக்குங்க. ஆலா ரெஸ்டாரண்ட் ஃபார் பாப்புலர் ஃபுட். 1021 19, 21, அது 19. இங்கே 19. இங்கிட்டும் ஹோட்டல் இருக்கு, இங்கிட்டுமே ஹோட்டல் இருக்குது. 17. ஆமாம், அப்போ 16, 17 உள்ள இருக்குது. 17 இருக்கு, 16 இருக்குது, 17 இருக்குது. இது 21. ஆப்போசிட்ல 20 மச்சான். ஜாக்கர் ஸ்டார் ஹோட்டல். இங்கே டீ கிடைக்குமான்னு பார்ப்போமா? பார்ப்போம். பாகிஸ்தானி ஹோட்டல், அது பாகிஸ்தானி ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது, விசாரிப்போம். சாண்ட்விச் கடையா? இல்லை, ஹோட்டல் மச்சான், சாப்பாடுலாம் இருக்கு. சாப்பாடு கேரளா பிரியாணிமே தெரியுது. இல்லையே, பார்ப்போம். பாகிஸ்தானி ஹோட்டலு. பாகிஸ்தானி ஹோட்டல் இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஊர் மாதிரி எல்லா குழம்பு சால்னாலாம் இருக்குது, புரோட்டா இருக்குது,
அப்புறம் நம்ம பாய் வந்து இந்த பாகிஸ்தானி தமீஸ் ரொட்டி பண்ணுறாரு. அங்கே சாயா கெத்தல் வச்சுருக்காங்க மச்சான், அதை காமிச்சு ஜூம் பண்ணி காமிச்சு. ஆமாம், சாயா ட்ரம்மு பாருங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது தண்ணி தண்ணி 1 ரியாலு, டீ 2 ரியாலு. அப்புறம் இந்த குருமா நீங்கள் எது வாங்கினாலும் 6 ரியாலேருந்து 12 ரியாலுக்குள்ளே இருக்கும். நான்வெஜ்னா 12 ரியாலு, இல்லைன்னா 6 ரியாலு. பிரியாணி இதெல்லாம் அரபியில் இருக்குது. அலீமு, அந்த பாஸ்தா டைப்பு, சிக்கனு, ஆம்லெட்டு, அப்புறம் இந்த தமீஸ் ரொட்டி, பிரியாணி எல்லாம் ஒரு 15 ரியாலுக்குள்ள வரும் ஒரு ஆள் சாப்பிட்றது. 15 ரியால், 20 ரியால். நம்ம நேற்று சொன்ன கணக்கு தான். காலையிலனா ஒரு 6லேருந்து 10 ரியாலுக்குள்ள இருக்கும் சாப்பாடு. ஓகே. மத்தியானத்துக்கும் 15 ரியால் இருக்கும் ஒரு ஆள் சாப்பாடு. ஆமாம். நைட்டுக்கும் அதே மாதிரி 10 ரியால் 15 ரியால். நம்ம சாப்பிட்றத பொறுத்து ஹெவியா நாளைக்கு அசால்ட்டா ஒரு 30 ரியால் 35 ரியால் செலவாகும். 40 ரியால் வச்சுக்கிறோம் ஒரு ஆளுக்கு. 40 ரியால் நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபா ஆச்சு ஒரு நாள் சாப்பாடு செலவு மட்டும். நீங்கள் ஒரு கையில் ஒரு 2000லேருந்து ஒரு 4000 ரியாலுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப். என்ன மச்சான்? அந்த ஒரு சவர்மா கடை இருக்கு மச்சான், அதை காட்டு. நல்ல பெரிய கடையாக இருக்குது. சவர்மா கடை இருக்கு. நம்ம மக்களுக்கு சவர்மானா தெரியும்ல, கேட்டரிங்ல கொடுக்குறீங்கன்னா நம்ம ஊர் சாப்பாடு உங்களுக்கு கன்வின்ஸாக கிடைச்சிரும். எதனால மச்சான் அது சொல்கிறேன்? நம்ம ஊர் இந்த சாப்பாடு ஏன்னா நம்ம ஊர் மக்களுக்கு இங்கே நாடு வந்திருக்கோம். நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கணும், அதுவே ஒரு இதாக இருக்கும். நம்ம இபாதத் பண்ண வந்திருக்கோம். ஆமாம். ஸோ வெளியில் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா கேட்டரிங் நம்ம தமிழ் சாப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த டென்ஷனே இல்லாமல் போயிடும். நம்ம உடம்புக்கு செட் ஆயிரும். ஏன்னா வெளி சாப்பாடு சாப்பிட்றீங்க, சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அதை கொண்டு அதே மாதிரி இங்கே வந்து குழம்பு கிடைக்காது. அதே மாதிரி நம்ம ஓரளவு காரம் இருக்காது, நமக்கு சப்புன்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எதுவுமே. ஆமா, ஆயில் அதிகமா இருக்கும். மெயின் அதை சொல்லும் மச்சான். ஆயில் இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது. அதனால மேக்ஸிமம் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு யாராவது இங்க கிச்சன் செட்டப் பண்றாங்க, நீங்க முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இலகுவாயிரும் உங்களுக்கு. சாப்பாடுக்கு ரூமுக்கே வந்துடும், நீங்க அலைய தேவையில்லை. ஆமா, கண்டிப்பா. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மச்சான். வேறு ஏதாவது தகவல்னாலும் கேளுங்க, எங்களால் முடிஞ்ச டைமை கொடுத்து நாங்கள் வீடியோ போட பார்க்குறோம். ஓகேவா? நான் அடுத்து வந்து மினா, அரஃபாத், முஸ்தலிஃபா நான் அடுத்து அந்த வீடியோவில் போடுறேன். மச்சான், இந்த வீடியோ இதுவே லென்த் ஆயிடுச்சு. ஓகேவா? முடிச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம்.